அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆவியானவரே, நான் இப்பொழுது பாடப்போல பாடல்கள், கொடுக்க போகிற செய்திகள், சாட்சிகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், வழி நடத்துங்க ராஜா, பொறுப்படுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். முதல்ல ஒரு பாடல் பாடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கடந்து போகலாம். உம்மை போற்றுகிறேன், சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறேன். என் இயேசு ராஜா உம்மை போற்றுகிறேன், சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறேன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லிலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லிலி, 10,000 பேர்களில் சிறந்தவரும் நீரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லிலி, 10,000 பேர்களில் சிறந்தவரும் நீரே. என் இயேசு ராஜா உம்மை போற்றுகிறேன், சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறேன். என் இயேசு ராஜா உம்மை போற்றுகிறேன், சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரம் யாவையும் சுமப்பவரும் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரம் யாவையும் சுமப்பவரும் நீரே. என் இயேசு ராஜா உம்மை போற்றுகிறேன், சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறேன். என் இயேசு ராஜா
உம்மை போற்றுகிறே. சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறே. பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் கூட வருபவரே, உம் கோலும் தடியும் கொண்டு தேற்றி நடத்துவீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் கூட வருபவரே, உம் கோலும் தடியும் கொண்டு தேற்றி நடத்துவீரே. என் இயேசுராஜா உம்மை போற்றுகிறே. சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறே. என் இயேசுராஜா உம்மை போற்றுகிறே. சாரோனின் ரோஜா உம்மை புகழுகிறே. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நான் உங்களுக்கு சாட்சியாக இப்போ நான் சொல்ல போகிறேன். போன செய்தியிலையும் சொன்னேன், அதே மாதிரி இப்போ இன்னும் இந்த எல்லா செய்தியிலையும் நான் சொல்ல போகிறேன். அதாவது நான் உங்களுக்கு செய்தி கொடுத்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகுது, அப்படி தானே? 9 மாதம் ஆகுது. கடந்த மார்ச் மாதம் கடைசியில் எனக்கு ரொம்ப ஒரு சீரியஸான நிலைமை. எனக்கு நரம்பு வலின்னு சொல்லி ஒரு வலி 2005 வந்தது. அது என்னென்னா, பல் எடுத்ததன் காரணமாக இந்த சைடு தலைக்குள்ளே ஒரே வலி, வெடித்து செதறும் தலைக்குள்ளே. ஒரு முள்ளை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், ஊசியை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு குளிர்ந்த காற்று பட்டா இப்போ வலிக்கும், தண்ணி குடித்தா வலிக்கும், சாப்பிட்டா வலிக்கும், சத்தமாக பேச முடியாது, டென்ஷன் ஆக முடியாது, வலிக்கும். நைட்டு விழிச்சு ஜெபிக்க முடியாது, முழிரவு ஜெபத்திலலாம் உட்கார முடியாது, வலிக்கும். அப்படி ஒரு வேதனை. ஐயோ, இது என்ன இப்படி ஒரு நோய் வந்துட்டேன்னு சொல்லி நான் வேதனைப்பட்டேன். நிறைய டாக்டர்ஸ், நரம்பு டாக்டர்ஸை பார்த்தேன். அவங்க நிறைய மாத்திரைகள் தான் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. பிறகு ஒரு நாளைக்கு 8 மாத்திரை இப்போ 20 வருஷமாக நான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தேன். ஒரு நரம்பு டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் சரவணன் சொல்லி ஒருத்தவங்க, அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப நரம்பு வலி, இது ரொம்ப கொடூரமான நோயுமா, அந்த காலத்தில் இதுக்கு மருந்து மாத்திரைலாம் கண்டுபிடிக்கலை இதில், அதனால அந்த காலத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க நிறைய பேர். இப்போ தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போவும் இந்த மருந்து மாத்திரை போட்டாலும் அந்த சமயம்தான் வலி கேட்கும், மற்றபடி அந்த எஃபெக்ட் குறைஞ்ச உடனே அந்த வலி வரும். அப்போ எனக்கும் அப்படி தான் தோணும், ஐயோ ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி எனக்கு கொடூரமான ஒரு வியாதி. ஐயோ என்ன தகப்பனே, எனக்கு ஏன் இப்படி வந்தது, அது என்னவோ தெரில. நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்குறதுக்கு நம்ம யார்? கடைசியில் அந்த இவ்வளோ நாள் வரைக்கும் நான் மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியில் எனக்கு நான் வேலை செய்யும்போது, ஸ்கூலில் வேலை செய்யும்போதும் கூட நான் மாத்திரை போட்டுட்டு தான் வேலை செய்யணும். இங்கே நான் செய்தி கொடுக்க வரும்போது கூட நான் மாத்திரை போட்டுட்டு தான் வருவேன். மாத்திரை கொடுக்காம இந்த நரம்பை நம்பி எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது. அப்புறம் கடைசியில் இந்த மார்ச் கடைசியில் எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிட்டு. இந்த மாத்திரையும் எனக்கு வேலை செய்யலை. அப்படி இருக்கும்போது ரொம்ப தண்ணிலாம் குடிக்க முடியல. அப்போ அந்த பக்கத்தில் நான் ஒரு அக்கா வீட்டுக்கு நான் ப்ரேயருக்கு போவேன். அந்த அக்கா எனக்காக எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. ரொம்ப சீரியஸான நிலைமை, கொஞ்சம் நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் ஜெபிச்சாங்க. ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல. நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாலாம் நான் ஜெபிக்கவே இல்லை, ஒன்றுமே ஜெபிக்கலை. ஆனால் பிறகு ஜெபிச்சாங்க. என் பையன் சொன்னான்,
அம்மா நான் வந்து அமெரிக்காவில் ஆப்ரேஷன் பண்ணேன்னா 30 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி இருக்கட்டும், ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன செய்ய, பணம் தானே வேஸ்ட்டு, இருக்கட்டும் தம்பி எனக்கு அப்படின்னு சொன்னேன். நான் மாத்திரையிலே நான் வந்து கடைசி வரைக்கும் மாத்திரையே போட்டு சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மாத்திரையிலேயே ஈடுபடலை. பிறகு என் பொண்ணு அந்த ஒரு ராத்திரி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருக்கா. அந்த டாக்டர் ரொம்ப கட்டிக்காரங்க. எனக்கு இருந்த வியாதியை பற்றியே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவங்க சக்ஸஸாக நடத்தி தர்றவங்களாம். அப்போது எங்கள் பொண்ணு காலையில் வந்து சொன்னால், உன் வியாதிக்கு ஒரு தீர்வு இருக்குமா, அங்கே எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது, அங்கே ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க, நரம்பு டாக்டரு, அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் கேட்குமா, சக்ஸஸ் ஆகுமா, நீ சரின்னு சொல்கிறியான்னு சொன்னான். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. அதாவது மண்டையை உடைக்கணும், முதல்ல கீறணும், அதுக்கப்புறம் மண்டையை உடைச்சி எல்லாம் உள்ளது தான் ஆப்ரேஷன் பண்ணணும் எப்படியோன்னு நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லை, என்னால் முடியலை. அதனால் சரின்னு சொல்லி சம்மதித்து நாங்கள் போனோம். போனால் அங்கே 2 நாளையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சம்மதித்தேன். அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு வலி, அந்த தாங்க முடியாமல் போனோடனே சம்மதித்தேன். புதன்கிழமையே ஏப்ரல் 9ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, புதன்கிழமையே. அப்போது நானும் சரின்னு சொல்லிட்டேன். என் பையன் எனக்கு அதுக்கு ரூபா செலவு 8 லட்சம் ரூபா ஆச்சு கொடுத்தான், நல்ல உதவி செஞ்சான். என் பொண்ணும் என் கூட பக்கத்தில் இருந்து நல்லா பார்த்துக்கிட்டா, நல்ல உதவி செஞ்சான். அப்புறம் எங்கள் சாரும் நல்லா செஞ்சாங்க. அவங்க எங்கள் ஊரில் இருந்துட்டு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னை பார்க்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன செய்யணும், சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அப்படி தான் இருந்தேன். ஆப்ரேஷனுக்கு தேட்டருக்கு வந்தேன். 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன், 6 மணி நேரம் மயக்கம் கொடுத்துருந்தாங்க. ரத்தம்லாம் போச்சு. என்ன அதில் வந்து எங்கள் பொண்ணை ரத்தம் கொடுக்க சொன்னாங்க. அவள் சாப்பிடாமல் இருந்ததுனால அவளால் கொடுக்க முடியலை, வேண்டான்ட்டாங்க. மற்றவங்க ரத்தம் இது பண்ணி ரத்தம் ஏற்றுனாங்க. அதுக்கடுத்து அங்கே வந்து எப்படின்னா அந்த காது பக்கத்தில் அந்த மண்டையில் கிட்ட முதல்ல கீறுவாங்க கத்தியை வச்சு. அதுக்கடுத்து உள்ள இந்த இது இருக்குல்ல கபாலம், அதுக்குள்ளே ஓட்டை போடுவாங்க. அதுக்குள்ளே உடச்சி அதுக்குள்ளே உள்ள நரம்பை தான் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஆப்ரேஷன், 5.5 மணி நேரம். ஆனால் அவங்க டாக்டர் ரொம்ப கெட்டிக்காரங்க. கர்த்தராகிய இயேசு அந்த டாக்டருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, அவங்களும் ஏசப்பாவும் சேர்ந்து அந்த டாக்டரோடு சேர்ந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பெரிய சக்ஸஸை எனக்கு கொடுத்தாங்க. அது பெரிய காரியம், இது மனுஷனால் கூடாது. அப்புறம் மயக்கம் தெளியலை. அப்புறம் பேசுனாங்க டாக்டர்ஸ்லாம், நீ நரம்பு வலியிலேருந்து வந்துடலாமா, உனக்கு சோமாயிட்டா, வலிக்கலையா அப்படின்னு கேட்காங்க. எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை. ஏதோ நான் எங்கள் வீட்டில் பாளையங்கோட்டையில் இருந்த மாதிரியும் எல்லோரும் என்னை பார்க்க வர்ற மாதிரியும் அப்படி ஒரு நினைவு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்கேன். அப்படி யோசிச்சுருக்கும் போது அதுக்கடுத்து எனக்கு ப்ரெஷர்லாம் 200க்கு மேலே ஏறிட்டு, நார்மலான அதாவது ஹை 140 ரொம்ப ஹை ப்ரெஷர்மாங்க. ஆனால் 200க்கு மேலே போயிட்டு சுகர் ஏறிட்டு பல்ஸு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐசியூ வார்டில் வச்சுருக்காங்க, ஆக்சிஜன்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போது எல்லோரும் ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான். எனக்கு அழுகுறேன். என் பொண்ணும் பக்கத்தில் நின்று அழுகுறான். அப்போது நான் நினைக்கிறேன், ஐயோ போச்சு, என் கதை முடிய போதே, ஆண்டவரே பரலோகத்தை குறித்த நிச்சயம் எனக்கு இல்லையப்பா, இப்போ என் உயிர் போனாலும் நான் எங்கே போவேன், அந்த அக்கினி கந்தகம் எறிகிற அந்த பாதாளம் நரகத்துக்கு தானே நான் போனோம், எனக்கு நிச்சயம் இல்லையப்பா, நான் நல்லவ கிடையாதே ஆண்டவரே. ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே நான் ஜெபிக்கலை. நிறைய பேர்ட்டு அந்த வழியில் நான் வந்து கோவப்பட்டிருக்கேன், நிறைய பேசி விட்ருக்கேன், வயது விட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ஜெபிக்கலை, நான் பாவத்தெல்லாம் அறிக்கையிடலை. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நான் ஜெபிக்கலை, எனக்காக மற்றவங்க தான் ஜெபிச்சாங்க. அப்போ தான் நினச்சேன், போச்சு நம்ம பாவம் மன்னிக்கப்படலை, நம்ம எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நினச்சி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே மனசில் நினச்சேன், ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஐயோ என் கிருபையின் காலம் முடிய போகுதே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மெதுவாக ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா. இப்படி தான் ஒரு வார்த்தை சொன்னேன்,
ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் படிப்படியாக எனக்கு மயக்கம் தெளிஞ்சது, நினைவு வந்தது. அப்புறம் தண்ணி கேட்டேன். அப்புறம் ரொம்ப குளிர், எல்லோரும் போர்வை போட்டு போத்துனாங்க. தண்ணிலாம் தண்ணி கொடுக்கல, சும்மா ஒரு சொட்டு நாக்கில் வச்சாங்க. நாக்கெல்லாம் உள்ளே இழுத்துட்டு போச்சு அப்படின்னு எங்கள் பொண்ணு தான் சொன்னான், எனக்கு தெரியாது. அப்புறம் இப்படி நான் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருக்கும்போது நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு என் பேச்சை கேட்டாங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. எங்கள் இயேசு, நான் சொன்னேன்ல, இயேசுப்பா என்னை காப்பாற்றுங்க இயேசுவே அப்படின்னு சொன்னேன்ல, அந்த வார்த்தைக்கு எனக்கு செவி கொடுத்து எங்கள் இயேசு எனக்கு நரம்பு வலியிலேருந்து 100க்கு 100 விடுதலையை கொடுத்துட்டாங்க. டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. டாக்டர்ஸ் கேட்டாங்க, வலி போயிட்டாமா அப்படின்னாங்க. அப்படின்னு. இன்னும் வலிக்காமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு. இல்லை, ரொம்ப மயக்கத்தில் சரியாக பேச முடியலை, ஆனால் 100க்கு 100 விடுதலை. என்ன அதாவது அந்த நரம்பு வலியில் தாங்க முடியாத வேதனையிலேருந்து 100க்கு 100 விடுதலை கொடுத்தாங்க. டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், மற்றவங்களுக்கெல்லாம் 75-80% தான் க்யூர் ஆகும், இவங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு 100க்கு 100% எனக்கு விடுதலையை கொடுத்தாங்க. நம் கர்த்தராகி இயேசு எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்காங்க. எனக்கு உண்மையிலே என் வியாதிக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க எங்கள் ஏசப்பா. நான் எனக்கு ஆப்ரேஷன் 78 இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணேன். வேறு மற்றவங்க வெளியே எனக்கு வச்சாங்க, ஆனால் எனக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை. கர்த்தருக்கு நான் இப்படி தான் பார்வை இல்லாமல் இருக்கணுமோ என்னமோ, சித்தமோ என்னமோ தெரில. நான் அதை பற்றி கவலையும் படலை. ஆனால் இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலை. ஏசப்பாட்ட நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எனக்கு நரம்பு வலியிலிருந்து மட்டும் விடுதலையை தாங்க அப்படி தான் கேட்பேன். அது மாதிரி கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என் பையன் எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க. அது மாதிரி எல்லாரும் எனக்காக ஜெபிச்சாங்க. இயேசு என்னை கைவிடலை. சொல்கிறாங்கல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதே இயேசு எனக்கு விடுதலையை கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இது எவ்வளோ பெரிய காரியம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதவனுக்கு எட்டாதவன பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னாங்கல்ல. நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். இயேசு என்னை காப்பாற்றினாங்க. அதே இயேசு இப்போ உயிரோடு இருக்காங்க. பிரியமானவங்களே, நான் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் இனிமேல் எங்கள் ஏசப்பாவுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கணும். இவ்வளோ நாள் நான் சரியாக ஜெபிக்கலை, இந்த வலி காரணமாக. இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு நான் அதிகாலையில் 2:30க்கெலாம் எழுந்திரிச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் என் நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2:30க்கெலாம் நான் எழுந்திரிச்சு எங்கள் அப்பாவுக்கு என் நேரத்தை கொடுப்பேன். 2 மணி நேரம் ஜெபிப்பேன் கண்டிப்பாக. 2:30 அல்லது 3 அல்லது 3:15. நான் 4 மணிக்கெலாம் எழுந்திருக்க மாட்டேன். அப்படி அதுக்கு முன்னாடி எழுந்து அப்பாவுக்கு 2 மணி நேரம் எங்கள் ஏசப்பாவுக்கு நான் டைம் கொடுப்பேன். ஜெபிப்பேன், வாசிப்பேன், பைபிள் வாசிப்பேன், இந்த நன்றி சொல்லுவேன், ஸ்தோத்திர பலிகள்லாம் சொல்லுவேன். இப்படி எங்கள் ஏசப்பா, நம்ம ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்த, எனக்கு என் வியாதியிலேருந்து உயிர் கொடுத்த தேவன் உயிரோடு இருக்காங்க. பிரியமானவர்களே, அவங்க ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஏசப்பாவை வணங்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்கேன். என்ன எவ்வளோ பேர் மத்தியில் நான் எவ்வளோ வேதனைப்பட்டு, எத்தனை பேர் என்னை எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் எவ்வளோ என்னை உயர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. அதே தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாங்களா? அதான் நீங்கள் நினைங்க. அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஏன்னா அதான் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இவ்வளோ தானா, இப்படி தான் நான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? இல்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா வியாதிக்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு. என்ன நீதிமொழிகளில், இதில் எபிரேயரில் 12 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அந்த முடிவு, அதில் உள்ள தொடக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் செய்தியில். ஏன்னா இந்த முடிவு ஒரு நாளும் அந்த கர்த்தருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. வானம் பூமி எல்லாம் முடிஞ்சிடும், அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அதை ஒரு சால்வையை போல் சுருட்டிடுவீங்க, அது எல்லாம் மாறிடும். ஆனால் இதில் பவுல் சொல்கிறாரு, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
கர்த்தர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவங்க வந்து எல்லாம் ஒழிஞ்சிரும், வானம் பூமி நம்ம எல்லாரும் ஒழிஞ்சிருவோம், சமுத்திரங்கள் மச்சங்கள் எல்லாம் ஒழிஞ்சிரும். ஆனால் கர்த்தர் வந்து மாறாத தேவன். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நமக்கு ஆண்டு எவ்வளவு? 70 வருஷமா, இல்லை 80 வருஷமா, இல்லை 30 20 50 வருஷமா தெரியலை, அப்படி தானே? எவ்வளவோ நமக்கு தெரியாது. அது கர்த்தர் நம்மளை எடுக்கும்போது தான் தெரியும். என்ன, எங்கள் அக்காலாம் 70 வயசு வரைக்கும் இல்லை, அவள் 69 தான் போயிட்டான். ஆனால் இப்போ பாருங்கள், 130வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க நிறைய பேர். சில 110வது பிறந்தநாள் கொண்டாடினாங்கன்னு சொல்லி அன்றைக்கி பைபிளில் இந்த பேப்பரில் வாசித்தேன் நான். அப்போ அவருடைய சித்தம் யாருக்கு எப்போ நடக்கணுமோ அப்போ தான் மரணம் வரும், புரியுதா? அப்போது நம்ம ஆண்டுகள் முடிஞ்சு போகும். இப்போ நான் 62 வயசாக இருந்தால் நான் 2000 10,000 வருஷமாக நான் வாழப்போகிறேன் இந்த உலகத்தில். 63 64 அல்லது 70 யாரு கண்டது நமக்கு தெரியாது. என் ஆண்டு முடிஞ்சிடும், உங்கள் ஆண்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஏன் ஆண்டு முடிந்து போவதில்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவங்களுக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாளை போல். ஏன்னா அப்படிப்பட்ட இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்கள் நாட்கள் முடிஞ்சு போகலப்பா, எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா வேணும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஐயோ நம்ம நாட்கள் முடிஞ்சு போகுதுமா, நமக்கு முடிவு உண்டுப்பா. என்ன, நம்ம இப்படியே நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது, புரியுதா? அதனால் என்ன செய்யணும்? நம் தேவனை பற்றிக்கொள்ளணும், இயேசுவை சார்ந்து கொள்ளணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். என்ன, எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகணும். எபிரேயர் 3 சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஆரம்பத்திலே கொண்ட இந்த நம்பிக்கையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதாவது நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் நம்ம வந்து கர்த்தர் மேலே எவ்வளோ தூரம் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மையும் செய்கிறாங்க, நம்ம பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நம்புகிறோம். அதான் இதில் என்ன சொல்லியிருக்கான், நாம் வந்து ஆரம்பத்திலே கொண்ட இந்த நம்பிக்கையையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். எல்லாரும் கர்த்தர் மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கை வைக்கும், ஆனால் முடிவு பரியந்தம் எல்லாரும் அதை பற்றிக்கிட்டு இருக்காங்களா, அதை சார்ந்து இருக்காங்களா? அப்படி இல்லை. இப்போ கர்த்தரை நம்புகிறாங்க, ஒரு சோதனை வந்தோடனே ஐயோ கடவுளே இல்லைப்பா அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ கடவுளே நீ இருக்கியா இல்லையான்னு கேட்காங்க, கண் மூடிக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய தப்புமா. ஆனால் அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை அப்படியே நீங்கள் இருக்கணும், உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகில். கர்த்தரை உறுதியாக நம்ம பற்றிக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்துல முடிவு பரியந்தம் பங்குள்ளவர்களாக இருப்போம், பின்வாங்கி போயிடக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பின்வாங்கி போய் கடைசியில் பரிதாபத்துக்குரிய நிலைமையில் போய் மறித்து போயிடுறாங்க, பார்த்தீங்களா? எத்தனை பேர் அப்படி இருக்காங்க. முதல்ல ஓஹோ அப்படின்னு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சோதனை வந்தோடனே கர்த்தரை விட்டுட்டு என்ன சும்மா வழி விலகி போய் ரொம்ப வேதனைக்குரிய நிலைமையில் இருக்காங்க. அப்படி நம்ம எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பின்வாங்கி போனோன்னா உன் பின் நிலைமையை விட, உன் முன் நிலைமையை விட பின் நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம கர்த்தரை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்காக ஜீவன் கொடுத்தீங்களே, எனக்காக நீங்கள் மறிச்சிங்களேப்பா, உங்களை நாங்கள் முடிவு பரியந்தம் நாங்கள் பற்றிக்கொள்ளணும் ஐயா, அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தரணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் வந்து நமக்கு தருவாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க என்ன, ஆண்டவர் முடிவு பரியந்தம் நீ நிலைச்சிருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க. பின்வாங்கி போகக்கூடாது. நமக்கு சோதனை வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கர்த்தரை மறந்து சும்மா ஏனோ தானோன்னு வாழ்ந்தோன்னா நம்ம முடிவு பரிதாபத்துக்குரியதாக இருக்குமே.
இந்த வீடு, இந்த உலகம் நமக்கு ஒரு வாடகை வீடு தானே. இப்போ நம்ம வீடு கோடிக்கணக்கான ரூபா செலவழித்து நீங்கள்லாம் வீடு கட்டுறீங்க, பங்களா வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, பணத்தை சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிங்க. இது யார் வரி கொண்டு போவா பின்னாடி? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டே. அதாவது அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு முடிவு இல்லை. சேர்க்குறாங்க, உலக பிரகாரமாக சேர்க்காங்க, பணம் சேர்க்காங்க, மாளிகை கட்டுறாங்க, அங்கே வேலை பார்க்காங்க, இங்கே வேலை பார்க்காங்க, தூங்குறாங்க, எந்திரிக்காங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்படி இருக்காத, முடிவு பரியந்த நீ ஆண்டவருக்குள்ளே நிலச்சிரு. சிலருக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா கர்த்தரை மறந்துடுவாங்க. ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா ஆண்டவர் மறந்துடுவாங்க. அந்த உலக பிரகாரமான பெரிய ஒரு மந்திரியோ ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போயிட்டாங்கன்னா கர்த்தரை விட்டுருவாங்க. இப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம முடிவு பரியந்தம் நம்ம நிலைச்சிருந்தாதான் கர்த்தர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த முடியும், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. அதனால் நம்ம என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிற்கிறதுக்கு நம்மளையே ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த வசனத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, எசப்பா, நீங்கள் கொடுத்த நல்ல பாடல், சாட்சி, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல வசனம், எசப்பா எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சியை கேட்டு இந்த மக்கள் மனம் திரும்பணும் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை கண்டுகொள்ளணும்ப்பா. இந்த வசனம் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. எசப்பா, எவ்வளோ வெவ்வேறு கஷ்டத்தில் இருப்பாங்க, எல்லா கஷ்டங்களையும் நீக்கி போடுங்க ராஜா. எல்லாரும் மனம் திரும்பணும், இயேசு அறியணும், ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. வாலிப ஆண்கள் பெண்கள் ஐயா, பாவத்தை தண்ணீரை போல பருகிட்டு இருக்காங்களே, அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்களே, சினிமா சீரியல் கேளிக்கை இதிலெல்லாம் விழுந்து அவங்களையே அழிச்சுக்கிடுறாங்களேப்பா, அழிவை நோக்கி போகிறாங்களே, பாவத்தை தண்ணீரை போல பருகுறாங்க. நான் விளையாட்டுக்கு தானே குடித்தேன், விளையாட்டுக்கு தானே இந்த பாவத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழிஞ்சு போகிறாங்களே. எத்தனை மக்கள் அக்கினி கந்தகம் எரிகிற அந்த நரகம் பாதாளத்தை நோக்கி போய் அழிஞ்சு போகிறாங்க. ஐயோ, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிஞ்சு போதே. இந்த அவல நிலைமையிலிருந்து இந்த வாலிப ஆண்கள் பெண்கள், சின்னவங்க பெரியவங்க, வாலிபவங்க வயசானவங்க எல்லாரும் அதை உணரணும். வயசானவங்க கூட தவறி போயிடுறாங்களேப்பா. ஏசப்பா, எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்தியை கொடுங்க, தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. இந்த உலகம் எங்களுக்கு பெருசு கிடையாது, இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சி ஆண்டவரே கடந்து போகக்கூடியதப்பா. நீங்கள் தான், உங்கள் நித்திய ஜீவன் தான் எங்களுக்கு அழிவில்லாதது, உங்கள் பரலோக ராஜ்யம்தான் எங்களுக்கு வேணும் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தான் தரணும். இந்த உலகத்தில் இந்தியா, தமிழகம் உட்பட எல்லா இடங்கள்லையும் படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலை இல்லாமல் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க ஐயா. இந்த அவல நிலைமை வேண்டாம் ஐயா. வாலிப ஆண்கள் பெண்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுங்க. பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. கடன் பாரத்தால் எத்தனை மக்கள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. இந்த அவல நிலைமையிலேருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. எல்லா மக்களுக்கு இடையில உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் வரட்டும் ராஜா. ஆமாம் ஆண்டவரே, எல்லா மக்களையும் பொறுப்படுத்துக்காங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொறுப்படுத்துக்கங்க ஆண்டவரே. தவறான காரியங்கள், விக்கிரகம் தேர் சிலையெல்லாம் வச்சு வணங்கி அழிஞ்சு போகிறாங்களே, இந்த அவல நிலைமை இந்த மக்களுக்கு வேண்டாம் ஐயா. இதுலேருந்து நீங்கள் தான் இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். ஐயோ, எப்படிலாம் அருவருப்பான காரியங்கள் செய்கிறாங்கப்பா. எச்சி இலையில் விழுந்து கும்பிடுறாங்களே, விழுந்து வணங்குறாங்களே, எச்சி இலையில் விழுந்து உருண்டு கும்பிடுறாங்களே. ஐயோ, எவ்வளோ ஒரு அவல நிலைமை. இந்த அவல நிலைமையிலேருந்து நீங்கள் விடுதலையை கொடுங்க. ஆண்டவர் அறியாத மக்கள் ஆண்டவர் அறியட்டும். இன்னும் காலம் கடைசி கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த நாட்கள் முடிய போது, வருஷங்கள் முடிய போது, உங்களுடைய வருகை சமீபமாக இருக்குது ராஜா. இந்த கடைசி காலத்தில் என் தேவனை எல்லாரும் பற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் இரக்கத்தையும் கொடுங்க ராஜா. நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி நிமிஷமும் உடைய புதிய கிருபையான நீங்கள் தாங்கி வழிநடத்திட்டு வர்றீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனே. எல்லா மக்களும் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதி குணமாக்குங்கப்பா. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுக்கையை மாற்றி போடுங்க ராஜா. ஐயோ, என் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கே,
நான் எப்படி பிழைக்க போகிறேன்னு சொல்லி வேதனைப்படுற மக்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்க. கிட்னி, புது கிட்னியை கொடுங்க ஆண்டவரே. எல்லா வியாதியிலேருந்து நீங்கள் விடுதலையை கொடுங்க. ஐயோ நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமா என்று வேதனைப்படுற மக்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆண்டவருக்கே கிருபையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். என் ஃபோன் நம்பரை குறிச்சிக்கங்க, 9487549354. ஆமென்.